ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் மடம் கட்டிக்குளம் சூட்டுக்கோள் ஸ்ரீ மாயாண்டி சுவாமி அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருக்கூடல் மலை அருள்மிகு ஸ்ரீ நவநீத பெருமாளின் 107வது ஆண்டு வருகையை முன்னிட்டு இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது ஸ்ரீ சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் மடம் மற்றும் கிராம பொதுமக்கள் கீழராங்கியும் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை தொடர்ந்து தன்னால் இயன்ற இறைப்பணியாக இங்கு செவ்வனே செய்து வருகின்ற அன்பு அண்ணன் நாராயணன் குடும்பத்தினர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பிலும் நாடகத்தின் இசைக்குழுவின் சார்பிலும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பாவங்கள் பறந்தோடுமே
நாடுகு கழிவாழ நல்லாசி தந்தவரா ஐயா வாங்க சுத்தா வாங்க ஆதிபனம் கற்றை உலகன வள்ளுவ பெருந்தகை தெய்வ புலவர் திருவள்ளுவர் பிறந்த திருநாட்டில் பிறந்தமை பெரியோர்களே, மக்களை பெற்று மண்ணிலே தவளவிட்டு மாபெரும் தலைவனாக்கி இன்னும் மாக்க வேண்டிய திறமை தாய்க்குவதற்கும் மண்ணை பொன் மணிகளாக விளைய செய்து மக்கள் குணமளிக்கின்ற மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை முறை நடத்தி கொண்டிருக்கூடிய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்துடைய அமைப்பு நமது ஸ்ரீ சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தர் அன்பு குழு கீழரங்கியம் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொறுமைதான் பெருமை சொல்லுக்கிறாங்க. விடியது வரைக்கும் நாடகத்தை பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா நாடகத்தை பார்த்து சிறப்பான கலைஞர்கள் இந்த மாபெரும் கலைஞரோட எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு பெரிய நன்றி வாழ்த்துக்கள். ஏன்னா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. நாடகம் ஆரம்பிச்சுன்னா யாரும் தயவு செய்து படுத்து தூங்கக்கூடாது. என்னடா வந்தது இப்படி படுத்து தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா இரவு நேரத்துல தூங்குறதுதான் நம்ம வேலை. ஆமா, ஏன்னா தெய்வத்துக்காக ஒரு நாடகத்தை வச்சிருக்கோம். அந்த தெய்வத்தினுடைய இரவு நேரங்களில் அந்த தெய்வம் நமக்கு அருள்வளிக்கும் என்பதற்காக இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில டி சங்கரோசாமிகள் இயற்றிய இந்த சிறப்பான ஒரு நாடகம் பப்பளக்குடி நாடகம். இந்த நாடகத்தை பார்ப்பதற்கு அமைந்திருக்கக்கூடிய அன்புலஞ்சங்கள் அனைவரும் அந்த தெய்வத்துடைய அருளாலே பல செல்வங்கள் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் என்று சொல்லுங்க. இப்படித்தான் ஒரு ஆள் நாடகமாக வந்தவன் நல்லா படுத்து தூங்கிட்டான். தூங்குன பிள்ளை அசந்து தூங்குனவன் வாய ஆண்டு தூங்கியிருக்கான். உடைய மாதிரி என்னைய மாதிரி அப்பையா நீ வாய ஆண்டு தூங்க மாட்டியா? நீ வண்டியில படுத்த உடனே கொரட்ட விடுற என்ன? படுத்த உடனே வாயான்னா அந்த புள்ள தூங்குனவன் அலுப்புல ஒரு 3 சாப்பிட்டு படுத்திருக்கான். உன்னைய மாதிரி 3 எல்லாமே என்னைய மாதிரி உன்னைய மாதிரி என்னப்பா இருக்கு?
மாயா ஆண்டு தூங்காம சரக்கு சாப்பிட்ட போதையில லைட்டா அழுப்புல தூங்குமே மாயானா அவன் தலைக்கு பதில் 75 வயசு பெரிய உடல் உலகி டொக்கு டொக்குன்னு இடிச்சுட்டு இருக்காரு. யாரு வெத்தலை போட்டு இடிக்கிறாரு டொக்கு டொக்கு. ஆமா, இடிக்கிற மனுஷன் இடிச்சுக்கிட்டு இருந்தவர் மெண்டு படுத்திருந்த வாயிலே துப்ப. இந்த மூதேவி இவனும் கடக்கு முழுங்கிட்டு இருந்திருக்கான் தூக்க வரிசையில. ஆமா, விடிய வரைக்கும் முழுங்கி விடிய காலம் வயிறு வீங்கிருச்சு. அது மாதிரி கூட்டத்துக்குள்ள வந்து படுக்க கூடாது, முழிச்சு உட்காரணும். ஏன்னா திம்மல் வரும், குச போட்டு இதெல்லாம் இருக்கு. மனிதனுடைய கிளம்பக்கூடிய அனைத்து சக்தி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குங்க. இப்ப பலாப்பழம் பாத்தீங்களா வாத்தியாரே? அம்மா எப்படி இருக்கும்? உனக்கு மாதிரி இருக்கு. ஏய், முள்ள சொரன்னு இருக்கும். இந்த பலாப்பழத்துல உனக்கு மட்டும் என்ன பிஞ்சு மாதிரி இருக்கா? வேலையா பாருப்பா. இந்த பலாப்பழத்துல பலாச்சுளையை சாப்பிட என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல புழக்கணும். முதல்ல ஒன்னே புழக்கணும். ஆமா, ஏற்கனவே புழந்துட்டாங்க, நீ மட்டும் சூதானமா இருக்கப்பா. புழந்தா மட்டும் பத்தாதுனே, எண்ணெய் தடவி உள்ள விடணும். எண்ணெய் தடவி நான் என்ன தேங்காய் எண்ணெய் தடவி உள்ள பழத்துக்குள்ள விட்டோம்னா பால் பிசு பிசுன்னு வரும். யாருக்கு? பலாப்பழத்துல. அந்த பாலை தொடச்சிட்டு அந்த சைஸா கையை உள்ள விட்டோம்னா அப்படியே தொங்கு மாத்துக்க சொல்ல. எப்படி கையை உள்ள விடுவ? எப்படி கையை விடுவ? கைய அப்படி உள்ள விட்டோம்னா அப்படியே தொங்கு மாத்துக்க. உள்ள விட்டா தொங்குமா? அம்மா சொல்ல இல்ல, சோறுக்கு வேற திக்காடியே அடுக்க தொங்கவா செய்ய பொறுப்பா. அடுக்கா இருக்கிறதுல நாரா இருக்குங்கயா. கேளு, நாரா நீ நாரா பாத்துருக்க. நீ என்னைய மாதிரி சதப்பிடிப்பா பாரு. அதாவது என்னன்னா, ஒரு பழத்தை பிடிக்கணும்னா ஒரு பழம் தொங்கும். அதனால உங்களுக்கு சதம் பேசாம இருப்பா. நீ வேதத்தெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த பலாப்பழத்துல வந்து பலாச்சுளை எப்படி சாப்பிடணுமோ அது போல நான் சொல்லக்கூடிய கருத்திலே நல்ல கருத்துக்களை உங்களுடைய உள்ளத்துக்கு எடுத்து செல்லுமாறு எம்மொழியிலும் சிறந்து விளங்கக்கூடிய தமிழ் மொழிக்கு உருத்தான இந்த நாடகங்களை ரசிக்க விருந்திருக்கின்ற உங்களுடைய வாழ்வும் வளமும் மேலோங்கி நிற்கும் என்று கேட்டுக்கொண்டு எடுத்துக் கொண்டிருக்கும் பல்லவட்டி சேர்ந்த சுப ஆரம்பம் வரைக்கும் நமது பிளாக் கமிட்டி சார்பாக நாராயண அண்ணன் குடும்பத்தார்கள் சார்பாகவும் பொன்னானத்துக்கு கௌரவிக்கப்படுகிறது. பொன்னானை ஊற்றி கௌரவப்படுத்திய அன்பையா நாராயண சுவாமி அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். கலைஞர் சார்பாக வணக்கம். அருமை ஏனாதியை சேர்ந்த செல்லப்பாண்டியா தம்பி நேருக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். செல்லப்பாண்டியா அன்புள்ள பெரியவர்களே, அருள்மிகு கண்டீஸ்வரர் ஐயனார் கோவிலுடைய கும்பாபிஷேகத்திற்கு அலங்கார தலைவாக்கிய என்னுடன் உறுதுணையாக இருந்து எல்லா பணிகளிலும் சிறப்பாக செய்து முடித்த என் அன்பு நண்பர்களை நான் அழைக்கின்றேன். அவர்கள் அனைவரும் வந்து மரியாதை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பக்கத்தில் பேசுங்க, மைக்கு பக்கத்தில் போங்க. சீனா ராவண்ணா ஆதிமூலம், அதுக்கடுத்து ஏடிஎம்கே சீனா ராவண்ணா ஆதிமூலம் தமாக, மூனா சேனா ஜெயக்குமார் டிஎம்கே, சிஎன்ஆ ராவண்ணா ஆதீஸ்வரன் டிஎம்கே, ஆவண்ணா மூலலிங்கம் ஹெச்ஆர்என்சி, சேஎன்ஆ மனோகரன், ஈஎன்ஆ கணேசன், மூனா ராஜேந்திரன், சாவண்ணா சேங்கை, பேனா ராஜா காமாட்சி, ராவண்ணா ஆனா தண்டீஸ்வரன் சேவை, சேனா பாலசங்கம் கோமாடி, சேனா கோபால் அருமை தம்பி எலக்ட்ரீசியன், சீனா முருகன் அழைக்கப்பட்ட அன்பு உள்ளங்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றார்கள். இப்பொழுது பெயர் வாசிக்கப்பட்ட அன்பு உள்ளங்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கப்படுகின்றார்கள். ஹலோ, மரியாதைக்குரிய காணா மணி மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகின்றோம்.
ஆதிமூலம் வரும்படி மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகின்றோம். வேணா மாறி மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகின்றோம். வேணா ராசா மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகின்றோம். ராஜா மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகின்றோம். சிங்க மாயாண்டி மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகின்றோம். அண்ணன் போஸ் அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகின்றோம். கூட்டத்தை சேர்ந்த காந்தி அவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகின்றோம். மூணா போஸ் மேடைக்கு வரும்படி அழைக்கப்படுகின்றோம். எங்களுக்கெல்லாம் அருள்மிகு கீழராங்கியன் தண்டீஸ்வரன் கோவிலுக்கு டெஸ்டியாக நியமித்த பின்னாடி எங்களெல்லாம் கொண்டு நோக்கி சென்று அந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பான முறையில் எங்களுக்கு நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் சேனா நாராயணன் அவர்களுக்கு கீழராங்கியன் எங்களது குழுவின் சார்பிலே இந்த சால்வை அணிவிக்கப்படுகின்றோம். ராவண்ணா தண்டீஸ்வரன் சேர்வை வரும்படி அழைக்கப்படுகின்றோம். ராவண்ணா தண்டீஸ்வரன் சேர்வை வரும்படி அழைக்கப்படுகின்றோம். ராவண்ணா செல்லச்சாமி மாமா வரும்படி அழைக்கப்படுகின்றோம். மாமா ஐயம்பர் மாமா மேடைக்கு வாங்க. மாமா மூர்த்தி 2-3 இடம் சொல்லிட்டான், வாங்க. அருள்மிகு கீழராங்கியன் தண்டீஸ்வரன் கோவிலுக்கு ரொம்ப இரவு பகல் இல்லாமல் எங்கள் கூட நின்று பணியாற்றிய மாமா மூர்த்தி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பிலும் அண்ணன் சேனா நாராயணன் குடும்பத்தார் சார்பிலும் சால்வை அணிவிக்கப்படுகின்றோம். மாமா செல்லச்சாமி அவர்களுக்கு அண்ணன் நாராயணன் குடும்பத்தின் சார்பிலே சால்வை அணிவிக்கப்படுகின்றோம். மாமா சேர்வர் ஐயம்பர் மாமா மேடைக்கு வாங்க. உறங்கையிலே வாழைகளை உருட்டுவது பூனை குணம் காந்தவர்க்கு உருப்படியாய் எடுப்பதையோ மறைப்பதுமே குழந்தை குணம் ஆட்சி இறங்குவோரை கொன்று இரையாற்று முதலை குணம் இத்தனையும் மனிதனிடோ மொத்தமாய் வாழ்கிறார்.
அண்ணன் நாராயண குடும்பத்தார் சார்பிலே ஆவண்ணா ஈஸ்வரன் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகின்றன. பேரன்புடையர் வணக்கம். அருள்மிகு சூட்டுக்கோள் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி மடம் கட்டிக்குளம் சூட்டுக்கோள் ஸ்ரீ மாயாண்டி சுவாமி அவருடைய பிரதிஷ்டை செய்த திருக்கூடல் மலை அருள்மிகு ஸ்ரீ நவநீத பெருமாள் 107வது ஆண்டு வருகை முன்னிட்டு நாடகம் மிக சிறப்பான முறையில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீ சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமி ஏற்படுத்தப்பட்ட தண்டபாணி சுவாமி கோவிலுடைய முன்பாக அமைந்துள்ள இந்த சிங்கார கலையரங்கிலே தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவருமான நாடக ஆசிரியர் நமச்சிவாயபுரம் கலைமாமணி திரு NS வரதராஜன் அவருடைய நல்லாசியுடன் பழையனூர் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களும் நீலராங்கியம் திரு கிராம நிர்வாக அதிகாரி இவருடைய திறமையிலும் கிராம பொதுமக்களுடைய முன்னிலையிலும் அரசு ஆணைக்குட்பட்டு இவர்கள் வழியிலே பவளக்கொடி என்னும் நாடகம் விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்திலே பங்குபெற்று நடிக்கக்கூடிய நடிகர் சிகாமணியில் அறிமுகப்படுத்துகின்றேன். சங்கீத சண்டமாக இன்னிசை இசை மாமுகில் வேந்தன் என்று நாட்டு மக்கள் நல்லா வரக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது மதுரை சீமா நகரை சேர்ந்த பி பொன் முருகதாஸ் அவர்கள் இவர்களிலே அர்ச்சுனனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். குயிலின் இனிமையான குரலும் கொண்ட அன்புக்குரிய சகோதரி நமது மதுரையை சேர்ந்த எம் ஜெயவிஜயா அவர்கள் இவருக்கு இடையிலே அள்ளி பின் பவளக்கொடியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சொல்லோர் உழவன் கவியரசு என்று நாட்டு மக்கள் ஆசை பெற்று தனக்குத்தான் வெற்றி கொடி நாட்டி பல மாணவர்களை உருவாக்கிய நாடக ஆசிரியருமான அன்புக்குரிய அண்ணன் நம்ம திருவியலகத்தை சேர்ந்த TM பாலமுருகன் அவர்கள் இவர்களிலே கிருஷ்ணனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாடக உலகிலே தனக்குத்தான் தனிப்பாணியை வளர்த்து நகைச்சுவை தென்றல் என்று சிறப்புமிக்க பெயர் பெற்று திரைப்பட புகழ் அன்புக்குரிய அப்பா நமது மதுரை கலைமணி அவர்கள் இவர்களிலே MSP கலைமணி அவர்கள் தர்மராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நடிப்பிசை வேந்தன் என்று நாட்டு மக்கள் சொல்லக்கூடிய அன்புக்குரிய தம்பி நமது தண்டி ஏந்தலை சேர்ந்த VA செந்தில்குமரன் அவர்கள் இவர்களை பிளேந்தரனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சரி 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 புலேந்திரன் சரிப்பா
சரி சரி மன்னிச்சுக்குங்க வச்சார். ஆரணி இசைரசு மதுரை மாநகரம் அங்கு புகழ் பெற்று தனக்குத்தான் வெற்றி கொடி நாட்டி வரக்கூடிய நமது திரு ஏடகத்தை சேர்ந்த டி.எம். கல்யாண சுந்தரம் அவர்கள் இவர் முறையிலே ஹார்மோனியம் அன்புக்குரிய அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நன்றி நினைக்கின்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவருக்கு இடையிலே கோடையடி அவதாரம் சிவனுக்கு பாத்தியப்பட்ட அந்த பாத்திரத்தை செய்து கொள்ளக்கூடிய அன்புக்குரிய நமது மதுரை கே.என். பாலன் அவர்கள் இவர் இடையிலே மிருதகம் அண்ட் தோலக்கன் தொப்பி
சிறப்பான முறையிலே இசைத்திருக்கின்றார்கள். அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. வணக்கம் அண்ணே. வணக்கம் அண்ணே. பார்த்துக்கிறேன். இவருக்கு முறையிலே கொஞ்சம் பொறுப்பு அன்னக்கிளியே சொல்லுக்கிளியே சந்தேகம் உனக்கு ஏனம்மா எங்களுக்கு உணவளித்த விழா குழுவின் சார்பாக விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக அருமையான முறையில் உணவளித்தார்கள். பருமாறிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திலே இன்னொரு பப்புனாக நடிகை காத்துக்கொள்ளக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது திருப்போணம் துணை ராஜ நடிகர் அன்புக்குரிய ஐயா மறைந்த மாமேதை நமது ராமையா அவர்களுடைய எங்களுக்கெல்லாம் ஆசனாக விளங்கக்கூடிய திருப்போணம் ராமையா அவர்களுடைய தவப்புதல்வமான வேல்முருகன் அவர்கள் உங்கள் நடிகை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பிச்சாச்சு. அடுத்த வேலையை நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதனால உங்களிடத்திலே பப்புன் காமிக்காக நடித்துக் கொண்டிருக்கூடிய பள்ளப்பட்டி கோமாளி டிஆர் தாசப்பனுடைய மாணவனுமாகிய சுப ஆர்வம் அவர்கள் உங்களிடத்திலே பப்புன் காமிக்காக நடித்துக் கொண்டிருக்கின்றேன். அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்க யூடியூப் சேனல் எடுத்துக் கொள்ளக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது ஓடாத்துறை சேர்ந்த சந்திரமௌலி சந்திரமோகனா சரி ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டேன். சந்திரமோகன் அவர்களுக்கு நன்றி. நன்றி. நீ சொல்றப்ப அவங்க வயிறாக போனிய அந்த வகையில ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமையோடு வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்கள். நன்றி. தர்மம் என்பார் நீதி என்றார் சரித்திரத்தை சார்ந்து வைத்தார் சந்தியிலே எரிந்து விட்டு தன்மான வீரன்மார் மர்மமாய் சதி புரிவார். வாய் பேச அவளைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார். கர்ம விலை என்பார் கடவுள் மேல் குற்றம் என்பார். திறமனெழுத்து என்பார் கடவுள் மேல் குற்றம் என்பார். பேச்சு
எங்க வாழ்க்கை கிடைக்குது ரோட்டரமா நம்முடைய தண்டீஸ்வரர் கோயிலுடைய பூசாரி தெய்வத்திரன் அவர்கள் மேடைக்கு வர என்னுடைய சார்பாக நண்பர் நம்முடைய தண்டீஸ்வரன் கோயிலுக்கு கும்பாபிஷேக பணிக்காக சிற்பியாக பணியாற்றிய அருமை மாப்பிள்ளை மூர்த்தி அவர்கள் மேடைக்கு வர முடியாது. குடும்பத்தின் சார்பாகவும் மாயாண்டி சித்தர் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். என்னுடன் அடிக்கடி என்னுடனும் உடன்பிறப்பா தம்பி தர்மா மேடைக்கு வரும்படி அழைக்கும். மாகாண்டி பக்தர்கள் சார்பாக வருகை தந்த அத்தனை அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். அருள்மிகு சூட்டுக்கோள் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் விலாசம் திருக்கூடல் மலை காகப்புசுண்டர் மலை என்று அழைக்கப்படும் திருப்பரங்குன்றம் திருக்கூடல் மலை ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் விலாசம் மற்றும் கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமி அவர்களுடைய அறக்கட்டளை இருந்தும் நமது ராமலிங்க சுவாமிகள் விலாசத்தில் இருந்தும் இங்கு வருகை தந்திருக்கின்ற நாடக கலைஞர்களை பாராட்டி அவர்களுக்கு ட்ரஸ்ட் சார்பாக இந்த மரியாதை செலுத்தப்படுகிறது. அன்புக்குரிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க முன்னாள் தலைவரும் சிறந்த நகைச்சுவை நடிகரும் மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக இங்கு மிருதங்கம் இசைக்கும் எனக்கு அண்ணன் கே என் பாலன் அவர்களுக்கு பொன்னாள் கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து இங்கே இங்கு ஆல்ரவுண்ட் இசைக்கும் அன்பு தம்பி ஏனாதியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இங்கு தாளம் இசைக்கும் சாமணத்தைச் சேர்ந்த நாகராஜ் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அருள்மிகு காகப்புசுண்டர் மலை என்று அழைக்கப்படும் திருக்கூடல் மலை திருப்பரங்குன்றம் சூட்டுக்கோள் ராமலிங்க விலாசம் சார்பாக எங்களுக்கு ஆடை அணிவித்து எங்களை ஆசீர்வதித்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பிலும் விழா குழுவின் சார்பிலும் அன்பு அண்ணன் நாராயணன் குடும்பத்தினர் சார்பிலும் நன்றி வணக்கம்.
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற வள்ளுவரின் குரல் மொழிக்கிணங்க மாதா பிதா குரு தெய்வம் என போற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பேரன்பு மிக்க பெரியோர்களே, முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து பந்தி பகலும் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்றெடுத்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி எங்களை போன்றவர்களை பெற்றெடுத்த தாய்மார்களே, காலையில் காடு சென்று மாலையில் உழுது பாடுபடும் விவசாய பெருங்குடி மக்களே, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாது நாட்டிற்காக அயராது உழைக்கும் காவல்துறை அதிகாரிகளே மற்றும் இளைஞர்களே, சிறுவர்களே, சிறுமைகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக குழுவின் சார்பாகவும் எனது சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடக கலை என்பது ஒரு அரிய கலை. இவை கட்சி கத்தி சண்டைகளுக்கு அப்பாற்பட்டவை. இக்கலையில் குற்றம் குறை ஏது இருப்பின் உங்கள் குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு தூக்கி போட்டு மிதிப்பீர்களோ அப்படி எங்களை செய்யாமல் பொறுத்து உங்களது ஆசையை வழங்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆக இப்பயே ஒரு குழந்தை அழுக ஆரம்பிச்சிருச்சு, அதனால எங்களை ஆசீர்வாதம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதாவதுண்ணே, 5 பெற்றால் அரசுன்னு ஆண்டின்னு இருக்கான். அந்த 5 என்னண்ணே? 5 பொம்பளை பிள்ளை இல்ல, இப்பெல்லாம் 5 பொம்பளை பிள்ளை பெற்றவங்க தான் புண்ணியம் வாங்க. 5 பெற்றால் அரசுன்னு ஆண்டினா ஒரு வீட்டுல ஒரு ஆடம்பரமான தாய் இருக்கக்கூடாது. அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணுங்கிற ஆடம்பரமான தாய் இருக்கக்கூடாது. 2 பொறுப்பற்ற தந்தை இருக்கக்கூடாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் வாட்டுக்கா இருக்கேன்னு பொறுப்பற்ற தந்தையா இருக்கக்கூடாது. 3வது ஒழுக்கமற்ற மனைவி. ஒழுக்கமற்ற மனைவினா தப்பான மனைவி கிடையாது. மாமனார் மாமியாரை உபசரிக்கணும், விருந்தாளியை உபசரிக்கணும், பெத்தவங்களை அனுசரிச்சு போகணும். அதாவது 4வது துரோகம் செய்யும் சகோதரர்கள், பங்காளி துரோகம் செய்யவே கூடாது. அது என்னைக்குமே அந்த கர்மம் நம்மளை விடாது. 5வது சொல் பேச்சு கேளாத பிள்ளைகள். பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு பிள்ளைங்க பெத்தவங்க பேச்சை கேட்டு நடக்கணும். இந்த 5 சரியா இல்லாட்டினா அது எவ்வளவு பெரிய அரசனான குடும்பமா இருந்தாலும் அது ஆண்டி ஆகிவிடும். அதாவதுண்ணே, எனக்கு கல்யாணம் ஆச்சு. என் கல்யாணம் ஆன அன்னைக்கு என் மனைவி சொன்னா, இது என் மாமியார் சொன்னாங்க, என் மகள் நல்லா சமைக்கும், அதனால நீங்க சாப்பிட்டு நல்லா இதாயிருங்க மாப்பிள்ள அப்படிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. சரி, இனிமே நம்ம ஹோட்டல்ல சாப்பிட வேணாம், நம்ம அம்மாவை துன்புறுத்த வேணாம், நீ மனைவி சமைச்சு போட்டு நம்ம நல்லா புஷ்டி ஆயிரும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா காலையில தூங்கிக்கிட்டு இருந்தா. சரி, காலையில தூங்குறாளே, நம்ம போய் காலையில மட்டும் டிஃபனை வாங்கிட்டு சமைச்சு வைப்போம், அப்புறம் மத்தியானம் சமைக்கட்டும்னு காலையில வாங்கி ஹோட்டல்ல டிஃபன் வாங்கி நல்லா சாப்பிட்டோம். எந்திரிச்சு சாப்பிட்டுட்டா. சாப்பிட்டதும் சரி, மத்தியானம் சமைக்கிறியாடி அப்படின்னு கேட்டேன். உடனே அவளும் சரின்னு சொன்னான். சரி, என்னடி வாங்கிட்டு வர? பாயாசத்துக்கு கருவேப்பிலை வாங்கிட்டு வாங்கண்ணா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடி பாயாசத்துக்கு கருவேப்பிலை கேட்கிற, உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா அப்படின்னு. உடனே அவ சொன்னா, எனக்கு சமைக்க தெரியாதுங்க அப்படின்ட்டா. எனக்கு கோபம் பயங்கரமாயி போச்சுடா, நம்ம வாழ்க்கையே போச்சுடான்னு டென்ஷன் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்தா உடனே என் மாமனாருக்கு போன் அடிச்சிட்டேன். மாமனாருக்கு போன் அடிச்சு, என்ன மாமனா, உங்க மகள் நல்லா சமைக்கணும்னு அத்தை சொன்னாங்க, இப்ப என்ன சமைக்க தெரியாது அப்படின்னு சொன்னா. நான் கேட்டதுக்கு அதுக்கு மாமனார் சொன்னாரு, மாப்பிள்ள நேத்தோட எங்களுக்கு எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிச்சு, இனிமே உங்களுக்கு லைஃப் டைம் காட்டுதா, அவுட் கோயிங் இன்கமிங் எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணுங்க. எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு. அதோட எனக்கு எங்க அத்தை மேல சரியான கோவம். இப்படி கவுத்திட்டாங்களே, நீ கடைசி வரையும் ஹோட்டல் தான் சாப்பாடு போலன்ட்டு எனக்கு கடுப்பாகி போய் நான் போய் தற்கொலை பண்ணிக்க போறேன்டி போனேன். எங்கன்னு வேகமா ஓடியாந்தா. எனக்கிட்ட என்னமா அப்படி, சரி பாசத்துல ஓடியாரான்னு, என்ன கோயில ஒரு கட்டை பை எடுத்துட்டு போங்க அப்படின்னா. கட்டை பையா எதுக்குடி? இல்ல வரையில காய்கறி வாங்கிட்டு வாங்க, மத்தியானம் எனக்கு பசிக்கு, நீங்களே சமைச்சிருங்கன்ட்டா. அப்படி போடி முட்டா பையன் மாவளன்னு வந்துட்டு இப்படி பொழப்பு நடந்துக்கிட்டு இருந்துச்சா நம்ம. அப்படிதான் ஒருத்தன் ரொம்ப நாள் தவ இருந்திருக்கான். தவ இருந்து கடவுள்கிட்ட வரம் கேட்டிருக்கான். உடனே கடவுள் வந்துட்டாரு. கடவுள் வரவும், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு நான் அமெரிக்காவுக்கு அடிக்கொருக்கா போயிட்டு வருவேன், அதனால எனக்கு விமானத்துல போக டிக்கெட் ரொம்ப செலவாகுது, எனக்கு அமெரிக்காவுக்கு பஸ் விடுங்க அப்படின்ட்டாரு. உடனே கடவுள் இதாகி கடுப்பாயிட்டாரு. அமெரிக்காவெல்லாம் பஸ் விட முடியாது, அது ரொம்ப சிரமமான விஷயம், அதெல்லாம் செய்ய முடியாது, வேற வர இருந்தா கேளு அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவன் கேட்டிருக்கான், எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு, என் பொண்டாட்டி பேசின மணியமா இருக்கா, அவ வாயை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே கடவுள்,
நீ வரம் கேட்ட பாரு அதை கூட நான் தந்துருவேன். ஆனா ஊர்ல யாரோட கொண்டாட்டி நம்மளால அடக்க முடியாது. என்ன ஆள விடுறா சாமின்னு ஓடிட்டாரு. அப்படி டென்ஷன் ஆகி ஓடிட்டாரு. கடவுளே ஓடிட்டாரு. அப்படி பாத்துக்கோங்க மாமா. இப்படி நடந்துகிட்டு இருக்கல. கல்யாணம் ஆன புதுசுல என் ஃப்ரெண்டு வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தேன். வெளிநாட்டுல இருந்து வரவன் வாடா என்னடா கல்யாணத்துக்கு வரல, வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வந்தேன் மாப்பிள்ள, சரி வாடா வீட்டுக்கு போவோம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அடியே காபி கொண்டு வாடி அப்படின்னு கேட்டேன். பார்த்தா அடுப்படியில டப டப டபன்னு பாத்திரம் விழுகிற சவுண்டு. பயந்து போயிட்டேன். ஏதோ கீழே விழுந்துட்டா போல நம்ம சொன்னதுலன்ட்டு வேகமா போய் பாக்குறேன். அலமாரியில அடிக்க வச்சிருந்த பாத்திரத்தை பூரா கீழே இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கா. என்னடி காப்பி தானடி கேட்டேன், இதுக்கேண்டி இப்படி பண்ற அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவன் காப்பி கேப்பா சமைக்க சொல்லுவா, இதெல்லாம் கிடையாது, உன் ஃப்ரெண்டை வெளியில கூட்டிட்டு போய் நீ சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கன்ட்டா. எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு. அப்புறம் நான் ஒரு செம்புல தண்ணியை வந்துட்டு போய் இந்தாடா சாப்பிட்றா அப்படின்னு நான் சொன்னேன். உடனே குடிச்சேன். குடிச்சிட்டு என்னடே காப்பி என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். சங்கின்னு ஒரு டம்ளர் பறந்து வந்துச்சு. தபக்குன்னு குடிச்சிட்டேன். அவன் அப்படி பக்குன்னு ஆயிட்டான். கேச்சு பிடிச்சிட்டேன் மாமா. உடனே அவன் பக்குன்னு ஆயிட்டான். என்னடா அப்படின்னு கேட்டேன். இல்லடா இப்பதான் டம்ளர் வருது, இன்னைக்கு பால் வரும், டீ காபி தூள் வரும், சீனி வரும், நான் போட்டு தரேன்டாங்கவ. நான் வெளிநாடே கிளம்புறேன்டா, உன் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கு, நான் கல்யாணம் ஆச்சு எனக்கு விட்டு போச்சு, இப்படி நம்ம பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கல, இப்படிதான் ஆகி போச்சு. அதனால நம்ம இங்க அனைவரும் எப்படி பொண்ணா சாமி கும்பிடும் தெரியுமா? உங்களை பார்க்கும்போது எங்க மாமா ராமையா மாமா மாதிரியே அப்படியே இருக்கு. அந்த அவர் என்ன நகைச்சுவை பண்ணவரோ அதே மாதிரி பண்றீங்க. வாழ்க வளமுடன். ஆனா அதிகமா டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆனீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வளர்ந்துடும். உங்களை பார்த்தது எனக்கு நரம்பெல்லாம் படபட படங்குது மாமா. நமது இந்த அரிய பெரும் மாபெரும் கலைஞர்களை இந்த மேடையில் கண்ட உங்கள் முன்னால் இன்று வேடமேற்று நகைச்சுவை வேடமேற்று நடித்துக் கொண்டிருக்கும் அருமைக்குரிய மாப்பிள்ளை மாமா திருப்போணத்தைச் சேர்ந்த ராமையா அவர்களின் புதல்வன் வேல்முருகன் அவர்களுக்கு நமது விழா குழுவின் சார்பிலும் நாராயணன் அண்ணன் குடும்பத்தினர் சார்பிலும் இந்த ஆடை அணிவித்து அகமகிழ்கிறார்கள். அன்பு அண்ணன் மிருதங்க வித்வான் அண்ணன் திருப்போணம் வேல்சாமி அவர்களுக்கு நமது விழா குழுவின் சார்பிலும் இந்த நாடகத்தை பெரும் சிரமத்திலும் நிறைய விட்டு கொடுக்காமல் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் நாராயண குடும்பத்தினருக்கும் சார்பாக இந்த ஆடை அணிவித்து அகமகிழ்கிறார்கள். எனக்கு இந்த விழா மேடையில் அழைத்து மரியாதை செய்த கிராம பொதுமக்களுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். அனைவரும் எப்படி இறைவனை வணங்க வேண்டும் தெரியுமா? ஒன்னா சேர்ந்து நல்லா சாமி கும்பிட வேணுங்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் சங்க உறுப்பினர்கள் பாலமுருகன் அப்பா, கல்யாணி அப்பா, பாலன் மாமா அனைவருக்கும் பதட்டமா இருக்கு.
எல்லாத்துக்கும் நன்றி நன்றி. மனமார்ந்த என் குடும்பத்தின் சார்பாகவும் எனது தந்தை சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏலமக வீட்டுக்குள்ள இளம்பிரையா வந்தவளே, வாழையடி வாழையண்ணு வளர்ந்து வந்த தந்தமிலே, வாழ்வடியும் பூமுகத்தில் இருவரே கூடாது. தாங்காது கண்மணியே கண்மணியே கண்ணிரங்கு ஆயிரோ ஆயிரோ, ஆத்துக்கு போட்டோ ஆத்துக்கு போட்டோ ஆத்து சூரத்தோ ஊத்துக்கு போட்டோ யாரோ வச்ச தென்ன நம்பி இருக்கிறது மண்ணு ஆடாக ஒரு தாயார் துன்பையால் ஆத்துக்கு போட்டோ ஆத்துக்கு போட்டோ ஆத்து சூரத்தோ ஊத்துக்கு போட்டோ யாரோ வச்ச தென்ன நம்பி இருக்கிறது மண்ணு ஆடாக ஹலோ 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 அப்புறம் எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்களே நல்லா இருந்தா நாங்க நல்லா அந்த மாதிரி நாங்களும் நீங்களும் அப்படி இல்ல பெரிய தள்ளி விட்டுறலாம் இல்ல டாடி. அதாவது எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியா
தேர் எப்படி எடுத்துட்டு வந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் வேகமா போலாமா? என்ன பண்றீங்க அப்புறம் குழந்தை? என்ன செய்யறீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா எதையாவது செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. ஓரமா எதுக்கு உட்காருங்க? நட்ட நடுவுல உட்கார விடுதானே. ஆள் ரொம்ப பிஸியா இருக்கு. எங்க வந்து உட்காருங்க, அங்க உட்காருங்க, வாங்க உட்காருவோம். ஆரம்பிக்கலாமா? இசைக்கலைஞர்கள்லாம் வேர்வை இல்லாம நல்லா இலஜிலின்னு உட்கார்ந்துருக்கு. புளிய மரம். இவ்வரங்க மேடையில் உங்கள் முன்னால் நடன மாதாகவும் அடுத்து கதையின் சாராம்சத்தின்படி சுபத்திரையாகவும் தோன்றி நடிக்கவிருக்கும் அன்புக்குரிய கரூரை சேர்ந்த சுகந்தி அவர்களுக்கு நமது விழா குழுவின் சார்பிலும் நாராயணன் அவர்கள் குடும்பத்தின் சார்பிலும் இந்த ஆடை அணிவித்து அகம் மகிழ்கிறார்கள். பொன்னாடை பொருத்திய ஊர் பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. அந்த வணக்கம் 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 வணக்கம். ஆரம்பிக்கலாமா?
பாடி 1.5 புள்ள 1.25 புள்ள. என்ன என்ன புள்ள பார்க்காத மாதிரி இல்ல 1.25 புள்ளடினா என்னையா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கங்க. ஆஹா, கண்டோரை மயக்கும் கன்னிப்பருவம், பார்த்தோரை மயக்கும் பருவச்சிட்டு, இவளல்லவோ பெண். எவ்வளவோ பெண். பெண் என்றால் என்னங்க? பேயும் இறங்கும். பேச்சு அறிஞ்சிட்டு. ஏய், நான் அதை சொல்லல, நீ போய் பேச்சு இறக்குப்பாத. இல்ல பொம்பளை பிள்ளை, எந்த ஊருக்கார பிள்ளை? சரி விசாரிச்சிருவோம் என்னன்னு. நாளன தாமரை ரொம்ப நாளாக தூங்கல நெத்தி பூத்தல்ல வாங்கண்ணா யாரு நீ? பவுன்றிய யார் நீயா? ஆரணி ஊரணி எல்லாம் கேட்க கூடாது. சரி. ஆடுறது பாடுறது ஓடுறது இதெல்லாம் பத்தி பேசுறதெல்லாம் தமிழ்நாட்டுல பிறந்த எல்லா பிள்ளைங்களுக்கும் அதுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காங்கப்பா. சரி. ஆரணி 7 அப்புறம் 9 10 எல்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? புட்டன்னா போட்டு தெரிச்சு விடு. கட்டாப்புல தெரிச்சு போகும். குடுத்தேன்னா கடிச்சு எரிச்சு விடுவேன். ஏய் பேச்சது பாட்டியா, நீ முதல்ல யாரு நீ? நீ யாரும்மா? நீ என்னமோ எங்கிட்ட சட்டம் போட்டுக்கிட்டு இருக்க? என்னவா? இல்ல தெரியாம உன் கூட வந்துட்டேன் கொஞ்சம். என் கூட வரல அதெல்லாம் உன்னை கேட்க என்ன சமாச்சாரமா இப்படி சுத்திட்டு ஆளு முகரையும் பாரு. என்னம்மா ஆளாண்ண தாமரை இது நேரத்தை ஆளாண்ண. ஒரு விஷயம் தெரியுமா? முதல்ல சும்மா தேவையில்லாம மத்தவங்களை பத்தி ஆளை பாரு, மூஞ்ச பாரு, முகர பாருன்னு சொல்லவே கூடாது. என்ன அடுத்தவங்களை பத்தி பேசுற உனக்கு எவனா ரைட்ஸ் கொடுத்தது? என்ன நீ என்ன பெரிய என்ன இடைய கொண்ட செவிந்தாரு? ஏன் என்ன ஈர வெங்காயம் உன்னை என்ன பேசுற கட்ட வந்திருக்கான். பேசக்கூடாது சட்டம் போடுற நீ என்ன ஆளா? எனக்கு நீ எனக்கு ஒரு ஆளா? நீ வச்ச ஆள் நான் கிடையாது. சட்டம்லாம் போடவும் கூடாது, சத்தமும் பேசக்கூடாது. அமட்டு பேசி அமலாரம் பட்ட வாங்கிடலாம் மட்டும் சுகுந்திட்டு கிடைச்சிடாத. சரி 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 விட்டுட்டேன்னு வச்சுக்க. குடுக்குறேன்னு சொல்றேன், நான் உன்ன கூட காமிக்க மாட்டேன். அப்ப கைட்டு இப்படியே ஒழுக்கமா பேசுறேன். வேலையா பாரு லூசு கழுதை. கழுதழுதுன்னு பேசுறேன். என்னடா? ஆமா கழுதைன்னு என்னம்மா? இல்ல என்னன்றே? அழகான பெண்ணு நீ. அத நீ ரொம்ப பேசுற நீ. சரி ஏய் இங்க பாரு. என்ன? ஒரு விஷயம் கேட்டுக்க, நீ எங்க இருந்து வர்ற? நான் எங்க இருந்து வேணா வருவேன், நீ எதுக்கு அதை கேக்குற? அப்படியா? ஆமா அதெல்லாம் சொல்ல முடியாது. தொலைச்சு விடுவேன் ஏன்? பாத்துக்க, அப்புறம் திருவிழா இது ஒண்ணு இல்ல தொலைச்சறதுக்கு. புரியுதா? ஊரா விட்டுத நீ. ஊரா விட்டுத நீ என்ன தொலைக்கிறது? என்ன உன் யாரு எந்த ஊருன்னு கேட்டா உண்மையை சொல்லு. ஏன் நீ எதுக்கு என்னைய கேக்குற? நீ யாரு எந்த ஊரு? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி எல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏனத்தனால வத்தல தொத்தலமா இருந்துச்சு, நீ கொஞ்சம் கொழு கொழு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஏன்டா கேட்டேன். உன் கண்ணுல எல்லாம் கருங்கோழி? ஏய் இல்ல கேக்குறேன், அது எப்படித்தானோ வேகமா வந்து அது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்குன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? சரி ஒரு விஷயம் நான் உன்கிட்ட கேக்குறேன். கேளு கேளு கேளு. கேக்குற பதில் சொல்லுயா? கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஓடா ஓடான்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். ஆமா. சரி அப்ப சேர்த்தான். முடிச்சாலும் முடிபடாது, கடிச்சாலும் கடிபடாது. இங்க வரியா? ஆத்தாடி. சரி நான் ஒண்ணு கேக்குறேன். அதிகமா பேசக்கூடாது நீங்களா இல்லையா? நான் ஒண்ணு கேக்குறேன். குப்புறக்கு போட்டு குத்துறதுன்னா மல்லக்கு போட்டு நான் என்ன சொன்னேன்? குடிச்சாலும் குடிப்படாது, கடிச்சாலும் கடிப்படாதுன்னா என்னம்மா? தொள்ளி தப்ப என்ன குடிச்சாலும் குடிப்படாது, கடிச்சாலும் கடிப்படாதுன்னா தண்ணியை கடிக்க முடியுமா? ஆமா. குடிக்க முடியுமா? அதான் நான் சொன்னேன். நான் வந்து கேட்டேன் இல்ல, குப்புறக்கு போட்டு குத்துறதுன்னா மல்லாக்க போட்டு மாட்டுறதுன்னு. குப்புறக்கு போட்டு குத்துறதுன்னா பாத்திருக்கியா? குத்திருக்காங்க உனக்கு தெரியுது, எனக்கு தெரியல. ஞானத்துக்கு ஒன்னே போயிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. இது வந்து திருக்குறள்ல 130வது குறள் நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப. என்னத்துக்கு? அது கிடையாது. என்ன தெரியுமா? குப்புறக்கப்பட்டு குத்துறதுன்னா கொட்டவுஸ். சரி. மல்லக்கப்பட்டு மாட்டுறது செப்ப. விட விட விரியுது, விட்ட பாடி கிளியுது. முக்கி அடிச்சாலும் முடிச்சுக்கு மேல ஏறாது. ஆறா கமிச்சியா பேசிக்கிட்டு. ஏம்மா விட விட விரியுது, விட்ட பாடி கிளியுதுன்னு என்ன தெரியுமா? நீ கேட்டா மட்டும் நல்லா இருக்கு, அப்ப நான் கேட்டா மட்டும் அசிங்கமா இருக்கா? என்னமா இருக்கு? வாழை இலை பாத்திருக்கியா? வாழை இலையில வந்து விட விட விரியும், காத்தடிச்சா கிளியும்ல. அதான் நான் சொல்றேன்.
நான் என்ன சொன்னேன்னா நெரிஞ்சி முள்ளு பாத்திருக்கியா? ஆமா. என்னதான் முக்குன்னு முக்குனாலும் இந்த முடிச்சுக்கு மேல உள்ள குத்த முடியுமா? ஓஹோ. மல்லாக்க படுத்தி யோசிக்கணும். சும்மா கிடையாது. நீ மல்லாக்க ஏய், நான் சொல்றது யோசிக்க வச்சிருக்காங்க உனி அப்படி. யோசனையை சொல்லிட்டு இருக்கேன். அப்படிதான் இருக்கணும். புரியுதா? என் மரத்துக்கு லெட்டாடே வாரியா சந்தைக்கு. மரத்துக்கு லெட்டாடே வாரியா சந்தைக்கு வரதா. மூஞ்சி சும்மா கிடந்த சிட்டுக்குருக்கே அடி சில்லு 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 என் சிறுக சப்பா நில்லு. அடி சில்லு 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 என் சிறுக சப்பா நில்லு. ஆரிக்க நில்லு நீ குனிஞ்சு கொண்டு நில்லு. அதுக்குதான் வங்கு பத்தி வாரத்துக்கு போனாலும் அப்படி வங்கு பத்தி வாரத்துக்கு போனாலும் அங்கே வங்கு பத்தி எதைய வச்சுக்க சின்ன வீட்டா சிறுகதமா சிரிக்கி வந்து சிரிக்கிட்டா. சின்ன வீட்டா சிறுகதமா சிரிக்கி வந்து சிரிக்கிட்டா. அர்த்தம் வந்து சக்கரை இவ்வளவு வந்து பண்ணுங்க. சொல்லி வச்சிருக்காங்க. எங்கேயோ போற மாறா எதை என் மேல வந்து செடி பூச்செடி உன் பொழப்பு இப்படி ஆச்சுடா. அதான் காரியாப்பட்டி முருகே ஓடியா காக்கா கருளிச்சா பிள்ளைக்கு பாவட புருண்டுச்சான். அதுக்கு தான் அங்கிட்டு கதக்கு புதக்கு கத்தால காதல் கிடக்கு ஏய் மரியாதையா பேசி பழகு. 4 3 கேளு இந்த நாயத்தை நீ கேளு. மானம் கட்டு ஊரு மரத்துல பாம்பு நீ படுத்துக்கிட்டு தூங்கு. நீ என்னத்துக்கு தேவையில்லாம அத பத்தி பேசு? ஏன் பேசுவேன்? என்ன உனக்கு தேவை தெரியா? ரொம்ப ஓவரா அளந்துகிட்டு இருக்கீங்க. ஒப்பல புள்ளட கவனமா பேசுற. நெஞ்ச நிமித்திக்கிட்டுலாம் வந்தே வெச்சுக்க. அம்படிதான் பாத்துக்க. நெஞ்சத்தை நமக்கு வேற எதுவும் நிமித்த கூடாது. ஏய் பேச்சு ஏவா ஏ பாரு. பேச்சு நான் சொல்றதுக்கு அடங்கி போனேன்னா நீ தப்புச்ச. நீ என்ன வெச்ச? ஏய் சக்கந்தி ஒழுக்கமா சுகந்தியா தலங்கள்ல மாத்திட்டேன். சரி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. நீ தேவையில்லாம சிங்கத்தை சுரண்டி பாக்குற. அது உன் மேல உழுது பரண்டி விட்டுரும். சுரண்டியா சிங்கமா? நீயா சாய்? நீ ஆட்டுக்குட்டி நீ போய் சிங்கம் இருக்க. யாரடா ஆட்டுக்குட்டின்ற? உனக்கு மரியாதை கெட்டு போயிரு பாத்துக்க. ஏய் சிங்கமா? ஏய் நீதான். யார் எங்க அப்பா சொன்ன அப்படியா? அப்பா இப்படியா? அரிக்கட சிங்கம்னா நாய் இல்ல. அதான் எங்க அப்பா எப்படியா அதே மாதிரி தான் நான். ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சிருந்தே நீ உரண்டை இழுக்கிற. அது உனக்கு நல்லதுக்குல பாத்து பேசி. அப்படியா? அரிசி போய் அறுபாட்ட முத்து போய் கல்யாணிக்கிற கொத்து போய் கை ரெண்டு முத்து போய் அப்புறம் இருக்க தருணத்துல ஆத்துக்குள்ள அழகு தெரிச்சு குணத்துக்குள்ள புதிமிச்சு அடிச்சு ஏத்தனா பேச்சுங்களா அடி. மறக்காம நாங்களே கழுவி ஊத்துற ஒரு 200 பேர் சேர்ந்து இந்த இப்ப சொன்னா பாத்தீங்க அத மட்டும் யூடியூப்ல போடுங்கனே. நல்ல கழுவி கழுவி ஊத்துறது ஆபாசமா பேசுற மாதிரி மச்சன்னு வச்சுக்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. சூனாப்படா நீ தேவையில்லாம வந்து ஒப்பிடுத்துக்கிட்டு இருக்க. என்ன நான் நீ சூந்தி கையடி பேசுறா. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? குடுக்கறேன் சும்மாவே இருக்க கொடுக்க மாட்டீங்க. பேச்சு வார்த்தை சொல்றியா? உன்னை மாதிரி நிறைய பேரை நான் பார்த்தேன். ஏன்ட்ட வச்சுக்கிறாங்க. நான்லாம் வந்து இப்பதான் பவுடர் போட்டு வந்தாலே. அதனால நீ பவுடர் கண்ணத்தை பிறந்தல இருந்து போட்டுட்டு இருக்க. போட்டு என்ன பிரயோஜனம்? என்னவா குளுக்குற என்ன காரணம்? குளுக்குறவங்க ஏன்ட்ட இருக்க பீச்சி விட்டுருவேன் நான். யாரு மூஞ்சி பீச்சருக்கு? அதுக்கு இதுக்கு தான் லாக்கி. களத்துல இறங்கி வேலை பாக்குறது நாங்க. எங்க பாக்குற? தூக்கிறியே நீதான். யார சொல்ற? யாரு தூக்குறாங்க? என்ன பண்ற நீ? என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ என்னத்து கேக்குற? நீ செய்யறத நான் பார்க்கணும். நான் செய்யறத யார்கிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் படுத்துக்கிட்டே பாப்பேன் உன்னை. நான் என்னமா செய்வேன்? நீ என்ன கூந்தல கேக்குற? ஏய் கூந்தல் ரொம்ப அதாத்தே இருக்கு. பரவாயில்ல சும்மா உன்னைய மாதிரி நினைச்சியா? யாரு என்ன மாதிரி தெரியுமா உனக்கு? சும்மா அப்புறம் காசு கொடுத்தா தொட முடியும் உன்னைய? யாரு ஓடட்டும் அதெல்லாம் என்ன இருக்கு? சொல்லுமா. நான் 7 வயசுல ஏழி வித்தவன். சொல்றத கேட்டு பேசு. தயிர் சோறு நான் புளிச்சோறு கிடையாது. நீ சொல்லாத. புளிச்சோறு குடுக்குறாங்க வேக வெட்டி விழுந்து பாக்குற. இருக்குமா? புளிச்சோறுன்னா தொழில்ல கவனமா இருடா இழுச்சா. புளிச்சோரை பத்தி உனக்கு தெரியுமா? என்ன 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 என்ன? புளிச்சோறு உனக்கு கிண்ட தெரியுமா முதல்ல? நாங்க எங்களுக்கு தெரியாது. யாருக்கு கிண்ட தெரியும்? யாருக்கு தெரியும்? உனக்கு கிண்ட தெரியும்? அதான் தெரியும். புளி ஊத்த தெரியுமா முதல்ல உனக்கு? ஏய் ஊத்தி கிண்ட தெரியும் சொல்ல. நம்ம பசங்க பிச்சு கொடுக்குற ராஸ்கல் ஒழுக்கமா பேசுங்க. நீங்க எப்படி தலையில தாயில புள்ள மாதிரி அடிக்கிறா? அப்புறம் என்ன? நீங்களா ஒரு வாத்தியார் உட்கார்ந்து பொம்பளை புளிய போய் மண்டையில அடிக்கலாமா? புளிச்சோறு ஏண்டா மாங்க முட்டைக்கு போறதோட. ஏய் புளிச்சோறு சொல்றீங்க கேட்க மாட்டேன். புளிச்சோறு திக்கிறேன்னு கேட்பாங்க. புளிச்சோறு மெயின் எது? புளிச்சோறுக்கு புளி ஊத்தி தான் புளிச்சோறுக்கு மெயின் எதுன்னு? புளி.
கிடையாது. வேற பொட்டணம். அப்படின்னா பொட்டணத்தை அவுத்து பார்த்தா தான் தயிர் சோறா புளிச்சோறான்னு தெரியும். புரியுதா? ஊத்தி கிண்டுறது நீயா கூட இருக்கலாம். பொட்டணத்தை மாத்திட்டாங்கன்னு வச்சுக்க, நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. ஏன் எதுக்கு பாத்துக்கிறியா? எதுக்கு ஏன் நீ இங்க வந்தா அம்மா நான் பொம்மை நினைச்சுட்டேன் நிஜமா? ஏய் யாரு மரியாதை எதுக்குடா தொடுற தேவையில்லாமா ஆடுறேன் அதோட நிப்பாட்டிக்க பாக்க நல்ல பகட்டு தேடி புள்ள அரசம் போட சொல்லுதடி. நல்ல பகட்டு தேடி உள்ள அரசம் போட சொல்லுதடி சொல்லுதடி. ஆடுவேன் ஏன் என்னவா என்னடா என்ன மைக்கத்துக்கு வாயில விட்டுருவேன் பாத்துக்க பார்த்தாலும் பார்த்திருப்பேன், நான் போலவே பார்த்திருக்கேன். உன்னை போல தீயனா உலகத்திலே தீயனா உலகத்திலே கண்டதில்லை, உலகத்திலே கண்டதில்லை. அடியே குட்டி அடிக்காத ஏய் என்னவா 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 உங்களை நான் கல்யாணம் பண்ண போறேன். அப்படிலாம் ஒதுக்க முடியாது நல்லா தனித்தனி ஆளாளுக்கு ஒரு ஆட்டம் தனியா இருக்கீங்க. என்னவா உங்க டான்ஸ் நல்லா இருக்கு. செய்வோம்ல எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரியா செஞ்சுட்டு தான் நல்லா இருக்கு. செய்ய முடியாது சொல்றீங்க, செய்ய மாட்டேங்க. எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி செஞ்சுட்டு தான் நல்லா இருக்காதியா என்னவா சரி இவ்வளவு நேரம் இப்படி சண்டை கட்டினீங்க அது எப்படியா உடனே பார்த்தனும் உனக்கு பிடிக்கும்? முடிக்க போய் தானே உனக்கு வம்பளுக்குறேன். ஒரு பொம்பளை பிள்ளோட சண்டை போடுறான்னா அவன் அந்த நோக்கத்துல சண்டை போடுறான். அப்படியா ஆமா, இப்ப நீ என் கூட வெறுப்பா பேசுற மேல அன்பு இருக்கு உனக்கு. பூவே பூவே
மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்வா. அதையும் தாண்டி சரி செல்லவா ஆ. நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால